ஃபீமேலாக இருக்கும்போது இன்னுமே வந்து அந்த கஷ்டம் இருக்குது. பொண்ணு பார்க்க வரும்போதும் சரி, அவங்க அதுக்காகவே ஒரு ப்ராசஸ் போவாங்க. பிரைடல் மேக்கப் போடுறதோ இல்லையா, அதுக்காக ஃபேஷியல் 1 வருஷம் முன்னாடியே ரெடி ஆவாங்க. ஃபேஷியல்லாம் பண்ணி அது ஒரு கலரில் இருந்தால் தான் வந்து மாப்பிள்ளை செட் ஆகும்ன்ட்டு வீட்டிலே அம்மா அப்பாக்கே அந்த ப்ரெஷர் இருக்கும். நம்ம வந்து லைக் கொஞ்சம் கலர் வந்து ஒரு டார்க்கர் ஸ்கின்னாக ஒரு குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு இப்போவே சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதை வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஊர்லலாம் இது இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது மேப்பில் எல்லாம் வேர்ல்டு வைடாகவே இது வந்து எல்லார் வீட்லேயும் எல்லா கல்ச்சர்லேயும் இது ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்லோலி அங்கங்கே ஒரு சேஞ்சஸ் தெரியுது. இப்போது நிறைய டஸ்கியர் ஸ்கின் ரோல்ஸ்க்கும் வந்து நிறைய பேர் வந்து காசு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் அது ரேஷியோ இஸ் வெரி ஸ்மால். ப்ரொப்போர்ஷனாக பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸோ பிக். லைக் இந்தியா இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் இருக்கும்போது பட் இது சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி 2%. அந்த சேஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரேப்பிடாக கொஞ்சம் வேகமாக அது போச்சுன்னா இன்னுமே வந்து எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாட் ஓன்லி இன் மீடியா, இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் பண்ணுற அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறது வந்து கம்மியாச்சுன்னா இன்னுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈக்குவலண்ட்டாக பெட்டராக இருக்கும்.